பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். இன்றைக்கி ஒரு 2 விஷயத்தை பற்றி பார்க்கலாம்னு இருக்கேன். அதுக்கு முன்னால் அந்த ரயில்வே கேட்டில் அது யாரோட தவறுன்னு தெரியல. உண்மையிலேயே அவங்கள கடுமையாக தண்டிக்கணும். 1000 கனவுகளோட ஸ்கூலுக்கு போன அந்த பச்சிளங்குழந்தைகள் உயிரை எந்த இதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அது யார் மேலே தப்போ அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த பிஞ்சு குழந்தைகளோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறோம். அக்கா கனிமொழி அக்கா, இது தவறு தான், தப்பு நடந்து. இது ஆக்சிடெண்ட்டு. எப்படி நம்ம பைக்கில் போகிறோம் ஆக்சிடெண்ட் ஆகிடுது, அது மாதிரி இது ஒரு ஆக்சிடெண்ட்டு. இதுக்கும் மத்தியில் ஆள்ற மோடி அரசாங்கத்துக்கும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்துக்கு என்ன சம்மந்தம்? அக்கா, மரக்கணத்தில் 22 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க தெரியுமா அக்கா? அந்த 22 பேரோட 22 குடும்பம் அக்கா. அதில் எத்தனை குழந்தைகள் அப்பா அம்மாவை பறி கொடுத்துட்டு இன்றைக்கி வாழ்வாதாரத்தை இழந்துட்டு நிற்காங்கன்னு தெரியுமா? எப்படிக்கா? இது ஆக்சிடென்ட். இது டக்குன்னு நடந்துக்குது. இது பிளான் பண்ணி எதுவுமே செய்கிறது கிடையாது. அது ஒரு நடந்துருச்சு விபத்து. அது விபத்து. ஆனால் கள்ளச்சாராயம் காய்ச்சி அது அங்கே உள்ள காவல்துறைக்கு தெரியும். அது பண்ணுறது டிஎம்கேக்காரன். அப்போது உளவுத்துறை மூலயமா உங்களோட அண்ணன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் போயிருக்கும். அங்கே நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் போதுக்கா, தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாகிட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் மது தான், மதுவை ஒழிக்கணும், நாங்கள் வந்தோடனே முதல் கையெழுத்து மதுவை ஒழிக்கிறதான்னு சொன்னீங்களே அக்கா. நீங்களும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக அரசியலில் இருப்பீங்க. பிறந்ததுலேருந்தே நீங்கள் அரசியல்வாதி குடும்பம் தானே. அப்படின்னு இருக்கும்போது எந்த ஆட்சியிலையாவது அக்கா, தயவு செஞ்சு உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், எந்த ஆட்சியிலையாவது இப்படி கொத்து கொத்தாக கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்குதா? நீங்களே சொல்லுங்கள். மரக்காணத்தில் 22 பேர், கள்ளக்குறிச்சியில் 69 பேர், இன்னும் கை கால் விளங்காமல் ஊனமாக எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சியை உங்களோட அரசியல் வாழ்க்கையில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எந்த ஆட்சியிலையாவது இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சி, கேடுகட்ட முதல்வரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போல்லாம் எங்கேக்கா போனீங்க? அப்புறம் இந்த டிஎம்கே காரனால் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதுக்கு நீங்கள் என்னக்கா? அதெல்லாம் ஒரு வாயவே துறக்கலை, வைக்கலை. இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு மட்டும் வாயை திறந்துட்டு மோடி அரசாங்கத்தை குத்தம் சொன்னால் எப்படிக்கா? சொல்லுங்கள். நீங்கள் வந்த உடனே மதுக்கடையை மூடுவோம்னு சொன்னீங்களே, மதுக்கடைகளுக்கு மூடுறதுக்கு பதிலாக விதவிதமான மதுப்பாட்டில்களை அறிமுகம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு உங்களோட நிலைப்பாடு என்ன இருக்கா? ஏதாவது சொன்னீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த தமிழர்களை எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் முட்டாள நினச்சிக்கிட்டே இருப்பீங்கன்னு எங்களுக்கே தெரியல. தமிழர்கள் எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் ஒன்றும், ஏன்னா இதுக்கு சிறந்த உதாரணம் என்னென்னா, அன்னைக்கு என்னடானா காலனின்னு பேரை நீக்கிட்டா சாதி ஒழிஞ்சிரும்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏற்கனவே அப்போ ஈவேரா ராமசாமி குரூப் என்ன சொல்லிச்சு? சாதியை ஒழிச்சிட்டோம், ஈவேரா ராமசாமி தான் சாதியை ஒழிச்சாருங்க. இப்போ காலனியை நீக்கிட்டா சாதியை ஒழிச்சா, எப்போ தான் நீங்கள் சாதியை நீக்குவிய? காலனின்னு பேரை மாற்றிட்டா சாதி ஒழிஞ்சிரும்னு மக்களை முட்டாளாக்குறிய. மாணவர் விடுதியை சமூக நீதி விடுதின்னு மாற்றிட்டா அந்த அது மாணவர் விடுதின்னு இருந்தால் என்ன, அதில் என்ன இழுக்கு இருக்குதுன்னு தெரியலை. மாணவர் விடுதியில் என்ன இழுக்கு இருக்குது? அதான் சமூக நீதி. நீ மாணவர் விடுதிக்குள்ளே நேற்று மதுரையில் 15 பேர் அந்த உணவை சாப்பிட்டு மாந்தி பேதி எடுத்துகிட்டு போய் கிடக்கான், மயக்கம் வந்து போய். நீ அதுக்கு நல்ல உணவு முறையில் கொடுத்தா நல்ல முதல்வர்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு நீ இந்த இதை மாற்றிட்டோம், அதை அந்த சோப்பை நம்ம சீப்பை ஒழிச்சு வச்சுட்டோம்னா கல்யாணம்ன்றத மாதிரி நீங்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்கிறது அவ்வளோ காமெடியாக இருக்குது. இது ஒரு முதல்வர் பண்ணக்கூடிய வேலை இல்லை. அது எவ்வளோ ஒரு எப்பேற்பட்ட தலைவர்கள். காமராஜர் இருந்த பதவி, அந்த இது காமராஜர் இருந்த சீட்டில் நீங்கள் இருந்துக்கிட்டு கோமாளித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அக்கா கனிமொழி அக்கா, இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம், அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மதுரையில் அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு. மதுரையில் கூண்டோட ராஜினாமா பண்ண வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருந்தால் கூண்டோட ராஜினாமா பண்ணி வைப்பீங்க? அதை பற்றி உங்களோட கருத்து ஏதாவது இருக்குதா? அதை பற்றி வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க. அக்கா லாக்அப் மரணம், ஐயா எடப்பாடி ஆட்சியில் கூட எனக்கு தெரிஞ்சு அந்த தந்தை மகனோட லாக்அப் மரணம் மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஒருவேளை இது நடந்திருக்கா இல்லைன்னு தெரியல. ஆனால் வெட்ட வெளிச்சமாக நீங்கள் ஆட்சிக்கு வந்த 4 வருஷத்தில் 25 லாக்அப் மரணம் நடந்திருக்குதுக்கா. 25 லாக்அப் மரணம். போலீஸோட காம வெறி வேறு. ஒரு ஒரு 6 வயசு பிள்ளைக்கு மயக்க ஊசி போட்டு அந்த பெண்ணை 6 வயசு குழந்தை உங்கள் ஆட்சியில் தான்
அக்கா நீங்கள் கலந்துக்கிட்ட ஒரு கூட்டத்திலேயே ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை உங்கள் கட்சிக்காரன் சில்மிஷம் பண்ணியிருக்கான் நீங்கள் இருந்த கூட்டத்தில். அப்போ உங்களோட நிலைப்பாடு என்னதுக்கா? உங்கள் ஆட்சியில் நீங்கள் எப்படி வெக்கமே இல்லாமல் இது பெரியார் மண், அந்த மண், இந்த மண்ணுன்னு எப்படி சொல்லுதீங்கன்னே தெரியலக்கா. அக்கா உங்களுக்கு தாங்க ஒரு அன்பான ஒரு கேள்வி என்னென்னா, ஐயா இப்போ பொம்மை முதல்வருக்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது பெரியார் மண், இது அம்பேத்கர் மண், இது காந்தி மண்ணுன்னு சொல்லிக் கொடுங்க, கோட்சே மண்ணுன்னு சொல்லிக் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஓகே சரி, இந்த கோட்சே கூட காந்தியை மட்டும்தான் சுட்டார், அப்பாவி மக்களை சுடவே இல்லை. அப்பாவி மக்களை எங்கேயுமே சுடவே இல்லைக்கா. ஆனால் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த போது ராஜீவ்காந்தியோட சேர்த்து எத்தனை உயிர்கள் பழி போச்சு, எத்தனை உயிருக்கா பழி போச்சு. அந்த கொலகாரனை நீங்கள் கட்டி பிடிக்கிங்க. கோச்சே குற்றவாளினா அப்போ இது யாருக்கா? இப்படி மொத்தமாக கோச்சே கூட ஒரு ஆளத்தானே சுட்டு கொண்டாரு. ஆனால் இந்த இந்த ஒரு பேரறிவாளன் குரூப் எத்தனை பேர்த்த கொண்டுச்சு, அது அவங்கள கட்டி பிடிக்கிங்க. என்னதான் உங்களோட நியாயம்னு மக்களை ஒன்றும் எவ்வளோ நாளைக்கு தான் அந்த தமிழ்நாட்டு மக்களை முட்டாள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னே தெரியலக்கா. உண்மையாகவே தமிழக மக்களை நினச்சாலே வயிற்றுச்சலாக இருக்குது, எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. பெரியார் மண்ணுன்னு சொல்லுதாங்களே, அப்போ பெரியாரோட கொள்கைகளை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பின்பற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஆனால் குழந்தை பெற்றுக்கக்கூடாது, அவர் என்ன சொன்னார், குழந்தை பெற்றுக்கக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் குழந்தை பெற்றிருக்கீங்க. ஆனால் ஒரு கல்யாணம் மட்டும் பண்ணக்கூடாது, பல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஒரு வேலை இருக்கலாம் மேபி. நீங்கள் பெரியார் மண்ணுன்னா அவரோட கொள்கைகள் அத்தனையும் நீங்கள் பின்பற்றணும் தானே. கர்ப்பப்பையை எடுத்துடணும், கல்யாணம் முடிக்கக்கூடாது, எவன் கூட நாள் ஊர் சுற்றணும். இது அங்கே நடக்குதா எப்படிக்கா? உங்களோட நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா எப்படி? ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அப்படி தான், பெரியார் மண். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை அப்போ உங்களோட மனைவி அது பேசக்கூடாது, தப்பு இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் சொன்னதுக்கு பதில் சொல்கிற வேண்டியது என் கடமை, அதனால் நான் சொல்கிறேன். பெரியார் மண்ணுனா பெரியார் என்ன சொன்னார்? பூ போட்டு வைக்கக்கூடாது, கல்யாணம் முடிக்கக்கூடாது, தாலி கட்டக்கூடாது, இதெல்லாம் சொன்னார். அப்போ அந்நியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இதெல்லாம் ஏன் வச்சுருக்காங்க? நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அந்த பெண் குழந்தையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கீங்க. பெரியார் வழி வந்தவர் தானே நீங்கள்லாம், பெரியாரோட கொள்கையில் தானே பின்பற்றுறீங்க. பிறகு எதுக்கு உங்கள் மகளுக்கு திருமணம் பண்ணி வச்சிங்க? திருமணம் பண்ணி வைக்காமல் இருந்திருக்கலாம்ல, குழந்தை பெற்றுக்க விடாமல் ஆக்கியிருக்கலாம்ல. ஆனால் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு தெருவை வந்து சுத்தம் பண்ண வரணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே அவளை அழுக்க வச்சுக்கிட்டு வெளியே வந்து சுத்தம் பண்ண நினச்சிங்கன்னா எப்படி? லாக்அப் மரணம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்கள இறந்த போது காவல்துறை அவங்களால லாக்கப்பு கூட்டு போய் அடிச்சு, தவறு தான், எதுவும் தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது. லாக்கப்பு அங்கே கொண்டு போய் காவல்துறை யூனிஃபார்மில் அடிச்சு கொண்டாங்க. ஆனால் இந்த அஜித்குமாருங்கிற தம்பியை பப்ளிக்காக கூலிப்படம் மாதிரி இருந்து அடித்து கொண்டு இருக்கு. என்ன எஃப்ஐஆர்னு தெரியல. சரி, நகை காணாமல் போச்சுன்னா யார் எஃப்ஐஆர் கொடுத்தா? அவங்கள ஏன் விசாரிக்கலை? நீங்கள் எதுவுமே செய்யலை. ஒரு கண் துடைப்புக்கு மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டா அவங்க சமரசமாயிருவாங்கன்னு சொல்லி இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபா. அப்போ அதை நீ ஊக்குவிக்கியா எப்படிங்க? மாண்புமிகு முதல்வர் அவர்களே, குடிச்சு செத்தா அதுவும் கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்தா 10 லட்சம் கொடுத்துருக்கீங்களே, இதுக்கு பேர் என்ன? என்கரேஜ் பண்ணுறதா? கள்ளச்சாராயம் குடிச்சு சாவுங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டேன்னா நீ இருந்து கூட 10 லட்சம் சம்பாதிக்க மாட்டேன். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டேன்னா உனக்கு 10 லட்சம்னு சொல்லி நீ என்கரேஜ் பண்ணுற, அவனை குடிக்க சொல்லி என்கரேஜ் பண்ணுறது. எல்லாரும் என்ன நினைப்பான், அப்போ நம்ம குடிச்சிட்டு செத்தோம்னா நம்ம குடும்பத்துக்கு 10 லட்சம் கிடைக்கும்னு அவன் செத்ததும் இல்லாமல் அவன் குடும்பத்தையும் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கான். இப்படி உங்கள் காவல்துறையால் அடித்து கொண்டவனுக்கு 5 லட்சம், அதுவும் வீடு போய் சேரலையா. ஒரு வீட்டு மனை பட்டா கொடுத்துருக்கீங்க, எங்கேயோ அது மதிப்பு 5000 ரூபா கூட இல்லையா. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் கட்டாயம் வரும். நீங்கள் என்னமோ நம்ம ஆட்சியில் நடத்திக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏதோ இனிமேல் நம்மளை விட்டால் தமிழகத்துக்கு வர ஆள் இல்லை, தமிழர்கள்லாம் முட்டாள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தெரியும் யார் தமிழர்கள் முட்டாள்களா இல்லை நீங்கள் முட்டாள்களான்னு. கண்டிப்பாக தமிழர்கள் வந்து உங்களுக்கு நல்ல பாடம் போகட்டுவாங்க. ஐயா முதல்வர் அவர்களே, அக்கா கனிமொழி அவர்களே, உங்கள் 2 பேத்துக்கு தான். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணும்போது அந்த போராட்டத்துக்கு போய் நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் உங்களை பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னீங்களா இல்லையா? அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் எவ்வளவு நாளாக போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க என்னமோ தீவிரவாதி மாதிரி உங்களோட காவல்துறை அவங்கள கைது பண்ணிட்டு போயிடுது. எத்தனை நாளாக போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களோட தேர்தல் வாக்குறுதி 181வது வாக்குறுதி நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? பகுதி நேர ஆசிரியர்களை வந்து நாங்கள் முழு நேர ஆசிரியர்களாக்கி அவங்கள பெர்மனன்ட் பண்ணுவோம்னு சொன்னீங்க. பண்ணுனீங்களா?
எந்த மாதிரி ஒரு போர்ஜரி வேலை நீங்கள் பார்த்துருக்கீங்க? போர்ஜரி வேலை பார்த்து தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. மக்கள் இந்த 4 வருஷத்தில் எல்லாம் விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு கெட்டு போய், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போதைப் பொருள் பழக்கம் எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இதில் இப்போ வந்துக்கிட்டு வீடு வீடாக போய் எந்த 1000 ரூபா கொடுக்கலையோ அந்த மகளிருக்கு வந்து 1000 ரூபா கொடுத்து வீடு வீடாக போய் இது பண்ண சொல்கிறீங்க. ஏன் 4 வருஷத்துக்கு முன்னாலேயே வீடு வீடாக போய் கொடுக்க வேண்டியன? வீடு வீடாக கேட்டு வாங்க வேண்டியன? என் அன்பு தமிழ் சொந்தங்களே, இந்த டிஎம்கே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம தமிழக மக்களை முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு நம்ம முட்டாள்கள் இல்லை, தமிழர்களை வந்து இந்த உலகத்தவே கட்டியாண்ட இனம் நம்ம தமிழ் இனம். உலகத்துக்கே வீரத்தையும் கல்வியும் கற்றுக் கொடுத்த இனம் நம்ம தமிழ் இனம். நம்ம தமிழ் இனம் வந்து எங்கேருந்தோ வந்த ஒரு தெலுங்கர்களும் இவங்களும் நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தமிழை நீ தமிழ்னு சொல்கிறல்ல, நீ தமிழில் தான் பேர் வைக்கணும்னு சொல்கிறல்ல, நீ தமிழை தப்பிலே இல்லாமல் ஒரு எழுத்து பிழை இல்லாமல் உன்னால் படிக்க முடியுமா? என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை, தயவு செஞ்சு இந்த டிஎம்கேவோட பொய் பிரச்சாரத்துக்கு நீங்கள் ஏமாந்துடாதீங்க. தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளையும் நீங்கள் ஆதரிக்கணும். இந்த மாதிரி பொய் பித்தலாட்டம் உள்ள கட்சியை தயவு செஞ்சு தொடச்சி தூக்கி தூரேறீங்க. இவங்களோட பொய் வாக்குறுதிகள், இது வரைக்கும் அவங்க கொடுத்த வாக்குறுதி ஏதாவது ஒன்றை நிறைவேற்றியிருக்காங்களா? நீங்களே சொல்லுங்கள். தயவு செஞ்சு அதெல்லாம் சிந்திச்சு பார்த்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளையும் நீங்கள் ஆதரித்து வெற்றி பெற செய்யணும்னு உங்களை பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.